டக்குன்னு செய்கிற வெஜ் கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சாப் பண்ண மஷ்ரூமும் டோஃபியும் சேர்த்துருக்கேன். கடைசியாக உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயமும் ஒரு கேரட்டையும் இந்த அளவுக்கு துருவியும் நறுக்கியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இது எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அதில் இருக்க வாசனை எல்லாமே அந்த டோஃபுவில் இறங்கும் டேஸ்ட்டும். அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ராகி தோசையில் தான் இன்றைக்கி வெஜ் கறி தோசை செய்ய போகிறேன். அதுக்கு இந்த கல் தோசை மாதிரி தான் மாவை ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த அளவுக்கு மாவை வேக வச்சதுக்கப்புறமா ஒரு சைடு நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை போட்டுட்டு தோசையை திருப்பி போட்டுடலாம். நான் தோசைக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.